எங்க கிராமத்துல ராமசாமி என்ற விவசாயி ரொம்ப உழைப்பாளி. வெயில வியர்க்க வியர்க்க மண்ணாங்கட்டி தோளில தூக்கிட்டு வயலில் உழுதுகிட்டே இருந்தான். ஒரு பக்கம் ராமசாமியோட அழகாங்க பச்சை பசுமையான வாழைத்தோட்டம். வாழை மரத்துல மஞ்சள் பூ மலருது. ராமசாமி தண்ணி ஊத்திக்கிட்டு பக்கத்தில் புல் மேய்ந்து கொண்டிருக்கு. மரப்பக்கம் கொய்யா தோட்டம். சின்ன சின்ன கொய்யா மரம்தான், பழம் இல்லாம பச்சை இலைகள் தான் இருக்கு. ராமசாமி அங்க நின்னு சினுங்கி, ஐயோ கொய்யா மரத்துக்கு வேலையே தெரியலையான்னு முகம் சுழிக்கிறான். கடுப்பாகிறான். அதப்பா ராமசாமி அம்மா வீட்டுக்குள்ள இருந்து கூப்பிட்டா, மகனே, எல்லா மரத்துக்கும் தனி நேரம் இருக்கு, பொறுமையா கவனிச்சுக்கோ, நல்ல பழம் வரும்னு புன்னகையுடன் சொன்னான். சில மாதம் கழிச்சு வாழை மரம்லாம் பெரிய பெரிய குள்ள கட்டி பழுத்து போச்சு. ராமு சந்தோஷமா வேட்டை ஆரம்பான்னு சொல்லி வாழைப்பழம் பறிக்கிறான். அதுக்கப்புறம் காலம் கடந்து கொய்யா மரத்துல பச்சை சிவப்பு கலந்த கொய்யா பழம் குவிந்தது. ராமு குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியா பறிக்கிறான். ராமு இரு தோட்டத்தையும் பார்த்து புன்னகையுடன் சொன்னான், பொறுமையா உழைச்சா எல்லாத்துக்கும் தனி நேரத்துல பலன் வரும் அப்படின்னு நினைச்சான்.